அளவு பண்ணுவேன். ஏன்னா இந்த நாட்களில் வந்து இப்போது பொதுவாக வந்து ஃபோன் எடுக்கிறது வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஊழியர்கள் மத்தியில். என்னை பொறுத்த வரையில் என்னுடைய சபையாருக்கு தெரியும், ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுப்பேன். என் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஆஃப் பண்ண வைக்க மாட்டீங்க நைட்டில்? எப்பொழுதும் ஜெப நேரம் தவிர மற்ற நேரத்தில் ஆன்ல தான் இருக்கும். எந்த நேரமும் நான் ஃபோனை ஆஃப் பண்ணுற பழக்கம் மட்டும் எனக்கு கிடையாது. எங்கள் சபையிலே ஒரு சாட்சி இருக்குது. நைட்டு 12:30 ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறான். அவள் ஃபோன் பண்ணி அவளுக்கு பிரசவ வேதனை. அவள் வந்து பிரசவத்துக்கு அண்ணா நகருக்கு போகணும். அப்போது ஃபோன் பண்ணி, அங்கே ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்கலங்க, ஆவடியிலேருந்து எனக்கு ஏதாவது டாக்ஸி கொடுக்க முடியுமா, எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாள். அவள் வயிற்றில் நிலமாத கர்ப்பிணி. இப்போ நான் உடனே ஃபோன் பண்ணி, ஒரு தம்பி எனக்கு தெரிய டிரைவர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு டாக்ஸி நீங்கள் ஒழுங்கு பண்ண முடியுமா தம்பி அப்படின்னு. அவர் ஃபோன் பண்ணி இன்னொரு 1/2 hour ஆகுங்க அப்படின்னாரு. 1/2 hour ஆகுமா? அப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour ஆகுமா, நீ ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே யோசித்தேன். அவள் பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. இவன் 1/2 hour லேட் ஆகிட்டான்னா இவன் 1/2 hour அங்கே போய் திரும்ப அவளை கொண்டு வேறு எதுனாலும் பரவாயில்ல, பிள்ளை பிறவை குடிச்சு பிடிச்சிருக்கா. அப்போ நான் கார் ஓட்டுவேன், எனக்கு கார் இருக்குது. அப்போ நான் காரை எடுத்துகிட்டு நானே 12:30 மணி 1 மணிக்கு போய் அந்த பிள்ளைய காரில் ஏற்றிட்டு இங்கே வந்து அதுக்குள்ளே டாக்ஸிக்காரனை இங்கே வர சொல்லி, நான் வரவும் டாக்ஸி கரெக்டாக வந்துட்டான். உடனே அந்த டாக்ஸியில் ஏற்றி அவளை மெட்டர்னிட்டி ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் அந்த நைட்டில் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரியும் ஜோதிமணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பார்த்துக்கிறேன்னு. அந்த பிள்ளைய பார்த்து சொன்னது, 1/2 hour நீ பிந்தி வந்திருந்தேன்னா, அது ட்வின்ஸ், 1/2 மணி நேரம் பிந்தி வந்திருந்தேன்னா நீயும் பிள்ளைகளும் காலி, உன்னை சரியான சமயத்துக்கு ஆண்டவர் கொண்டார் அப்படி. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகளும் அந்த தாயும் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட அழுது சொல்றது, நாங்கள் இருக்கிறது உயிரோடு இருக்கோம். ஒரு டாக்டர் வந்து ராத்திரியெல்லாம் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒரு போலீஸ்காரர் ராத்திரியெல்லாம் உட்காந்துருக்காரு. பாஸ்டர் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியுது. நாம வந்து அவங்களுக்கு மேலானவங்க. நைட்டில் வந்து யாரும் வீணாக ஃபோன் பண்ண போகிறதில்ல. உள்ளே எமர்ஜென்சி தேவைக்கு தான் ஃபோன் பண்ண போகிறாங்க. நாம் ஒரு தகப்பனாக இருக்கணும், நாம் ஒரு காவலாளனாக இருக்கணும், நாம் ஒரு பொறுப்பாளனாக இருக்கணும். ஃபோன் எப்போ ஆஃப் பண்ணால் எனக்கு ரொம்ப பேடனா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, கர்த்தரோடு நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அந்த டைம் நான் ஆஃப் பண்ணுவேன். யாரும் இல்லைன்னா. பொதுவாக நான்